ஐயா சென்று ஐயோ ஐயோ இப்ப நம்ம ஆத்துக்கு போமா குச்சல அங்க போடுங்க கல்லு குத்துதுக்கு ஷாலு குத்துக்கு கால நீட்ட என்ன ஷாம்பு எப்படி அது கிழிச்சு போச்சு கிழிச்சிட்டு போன பிளசுரா பிளசுர போடாடி தேப்பாங்க அடியாடி அப்படிலாம் போடக்கூடாது நல்லா மறுக்கால மாட்டை போட்டு தேய்க்கணும் அது மட்டும் இல்ல மஞ்சள் எடுத்தாங்களே நல்லா மூஞ்சில போட்டு தடவணும் அடிச்சு போவான் இல்லைன்னா மறுபடியும் பூசி விடுவான் மூஞ்சில பூசி
தொடையெல்லாம் போட்டு தேய்க்கிறதுன்னா தொடையெல்லாம் தேய்க்க மாட்டேங்குது அடியா அடி பச்சை மஞ்சள் எங்க தேய்ச்சிங்களா தேய்ச்சிங்களாடி ஏய் எங்கடி தேய்ச்சா அடி கொத்து மஞ்சள் ஒரு இடத்துல தேய்க்கணும் அடி பச்சை மஞ்சள் ஆமா இந்த பிள்ளைல நான் ஏய் மானங்கடி உள்ள ரோட்ல போறவங்க சைடு போய் மானங்கடி உள்ள அப்படியே என்ன மாதிரி சூட்ல போட்டு தேய்ச்சா இது மட்டும் பாப்போம் மூஞ்சில போட்டு தேய்ச்சி போனா ரோட்ல போறவங்க அது சைடு போய் அதனால நம்ம தெரியாத உள்ளார போடுறோம் உங்களுக்கு ஆம்பளை ரெடி உள்ள போடுறேன் ஆமா ரெண்டு போட்டோ இருக்குல்ல அது சும்மா அவங்க தம்பி அவங்க பக்கத்து வீட்டு தம்பி அப்படியே ஒழிச்சு அப்படியே கட்டி சாப்பிட்டோம் அப்படியே சாப்பிட்டீங்க ஆமா என்னம்மா எடுத்துருக்கா காட்டு அப்படியே கட்டி போட்டோம் அப்படியே வரதில்ல
இருக்கட்டும் செல்லிக்கோ ஐயா ஐயா திம்மா பின்னாடி கட்டு அத்திமா ரிஷிவனத்துல எல்லாரும் ஆளான வச்சிருக்காரு அப்படியே வச்சு அப்படியே கட்டி சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிட்டீங்க அது பண்ணுமா அது இஸ்லாமா இருக்கீங்க எனக்கு என்ன இது அதுக்கு எப்போதும் ஆஃப் பண்ணிட்டுல எல்லாம் ஒடிச்சிக்கலாடி அதை முடிச்சிட்டோம். எடுத்துட்டு வரேன் எல்லாம் ஒடி அப்புறம் என்ன கூட வச்சாங்களா? ஏன் அவங்க எடுக்கிறாங்க? பால் கொடுக்கணும் நேரம் ஆச்சு. இருக்கு ஒரு இருக்கு அது புள்ளிமா ரிஷிவா தூக்கமா இருந்தா வீட்டுக்கு போவா என்னோட மாடி வர மாடி போய் கேடுறோம் மாடி வர போய் கேடுறோம் நீங்க எல்லாம் வச்சிட்டீங்க ஆமா. நான் என்ன வரவில்லை எந்த மாடிக்கு வேற பாதகரம் பாதகரம் ஏன் அவங்க எடுக்க போயிட்டா பால் கொடுக்கணும். ஆமா. ஐயா, மாடு எனக்கு. ஏன் ஆம்பளைக்கு சுகரு. சுகரு. முடியுது பால். அவன் எட்டி அவன் எடுக்க முடியாது. கால் கட்டாப்பு. போய் நான் எடுக்க முடியும். ஆமா. டேய் உனக்கு என்ன வாங்க பாப்ப கண்ணை நோண்டி போடுவாங்க பாத்தீங்கன்னா ஏன் ஆத்தா எல்லாம் சொல்லவால ஏய் என்ன உனக்கு பிரச்சனைப்ப பத்தியா அங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னா உன்ன கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறானோ இந்த பிள்ளை பத்தி பார்க்க கூடாதுன்னு சொன்னா உன் வாயை உடச்சு வந்துடுமா என் வாய் சும்மாவே இருக்காது அதாவது வந்த பெண்களெல்லாம் இடையை விட்டுக்கொண்டு அதாவது நம்ம வேலைக்கு போய் போடணும் அப்ப என்ன பெறுகிறார் ஆமா.
போடுங்க. போட்டு அங்கே போய் கம்முன்னு சட்டமாக வரணும். இப்போ எல்லாரும் ஆரம்பிச்சிங்களா? ஏய் ஐயோ இங்க யாருமே ஆரம்பிக்கல. ஏன்னா காலை நீட்டு போட்டுக்கிறாக்கு. இங்க வந்து ஒரு கவி பார்க்கலாம். இல்ல காலை நீட்டு போட்டு இங்க வந்து திட்டுவானோல ஆதிலட்சுமி இந்த பிள்ளைகளா விட்டு போயிட்டாரு. நாம வேற வச்சு வரணும். அப்படி என்று நல்லா பொழுது இறங்கி போச்சு. பொழுது இறங்கி போச்சு. மாலை இடிச்சு மலர்ந்து அந்த நேரத்தில் ஆதரிச்சுட்டே அவர்கள் அழுது கொண்டு வருகிறார்கள். நிலவை சூழ்ந்து கொண்டே அந்த மாலையை நன்றிட்டே வர ஆதரிச்சு நிலவை எழுதிட்டு அங்கே மின்னாலமா நாமும் அப்படி பார்த்தார்களே. அதாவது இந்த ஆதிலட்சுமி அவர்கள் தன்னை நிலத்தாரி கொண்டு வரும்போது மாலை படிந்து சேலெல்லாம் நடந்து போயிடுச்சு. அந்த மலையை நடந்துட்டே வர எடுத்துட்டு ஆதிலட்சுமி தனியா அந்த நேரத்தில் எத்தனை மணிக்கு வந்த? இங்க என்னதான் பண்ணுறீ? நீ மட்டும் நானும் சுபம் நீங்க ரெண்டு பேர் மட்டும் நலன்ட்ட பேசிட்டு இருந்தோம். சரஸ்வதி அதனால அந்த பிராமணர் போட்டா
அதாவது மழையில நனைஞ்சு விட்டுருக்கியம்மா உன் சேலை அவுத்து எங்க வைக்கணும் நேரத்துல காட்டு ஆ? இதை கட்டிட்டு ஆ, கட்டிட்டு இதை அவுத்து காட்டு அப்படியா அப்படின்னு சொன்ன உடனே ஐந்து சொன்னதும் இந்த பொண்ணு ஆதிலட்சுமி சேலை அவுத்து அந்த அண்ணல காய வச்சுட்டு உடனே அவர் கொடுத்த அதாவது இந்த சால்வை அதை வந்து கட்டிக்கிட்டோம் கட்டிக்கிட்ட உடனே சேலை காய வை அப்படின்னு சொன்னாரு அப்ப இவன் அந்த அண்ணல காய வச்சான் ஐந்து என்ன பண்றாரு பின்னே பின்னே அதாவது உன் ஊர் என்ன பேர் என்ன விளக்கமா சொன்னீங்கன்னா அப்படின்னு ஐயா கேட்கிறாரு ஐயா என் ஊர் பேர்லாம் சொல்லணுமா இல்ல சொல்றேன் ஐயா என்ன ஊருக்காக எங்க அம்மா பேர் அம்சவல்லி என் பேர் ஆதி பொண்ணு சொல்றாங்க ஆதி லட்சுமி சொல்றாங்க ஆதி பாப்பாத்தின்னு சொல்றாங்க பேரு மணவாடிக்கு மணவாடி எட்ட கருவாடு யாரோ கல்ல தூக்கி அடிக்கிறாங்களே எங்களாத்தாலே தொட்டி நான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு 18 வசதிக்கு போனோம்னா என் மாமனார் என் மாமியாவும் பாட்டி ஓட்ட கூடாது போட்டு 11:43 ஏய் மறுபடியும் நம்மள கேட்டீங்க 43ல அங்கெல்லாம் பாடுவோம் ஏன்னா எனக்கு தெரியாதுல அவங்க தான் தூக்கி போட்டாங்க யாரோ தான் சொன்னேன் 3 வருஷம் பாடிருக்கோம் இதுவா வேணும் நிறுத்திட்டு அப்படியே நமக்கு இந்த வருஷம் போன் பண்ணி நீங்க வரணும் எத்தனை வாரம் இந்த பாப்பா நோ சொல்ல இந்த பாப்பா தலவண்ட நோ சொல்லுங்க சவுக்கு சட்டை லே பாப்பா நோரே எஸ் செல்லுல வந்தாங்க 18 மணிக்கு போனீங்க நல்ல பாப்பா நீ தான் சரி பாட்டி ஓட்ட சரி என் பொண்ணாடி ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அப்படியா மூணு விட்டு நல்லா உள்ள விட்டு நீங்க திவ்யா நான் இங்கே ஆடிட்டு இருக்கேன் திவ்யா ஸ்கூலுக்கு வரணும் ஆடி போய் எடுத்து வா பாப்பா அப்படின்னு சொன்னதே உள்ள போறாங்க ஆத்தா ஐயே பின்னாடியே உள்ளார போய் கதவை தாப்பா போட்டுட்டு அந்த ஆதிலட்சுமியை கட்டி அழைக்கிறாரே காமத்துக்கு கனி இல்லை மோகத்துக்கு முறை இல்லை பசி ருசி அறியாமல் பசிக்கு உப்பு இல்லாம சோத்த வாரியா சாப்பிடுவோம் அதனால தெரியாத கெடுத்துட்டேன் இப்போ ஊர் பேரெல்லாம் எனக்கு சொல்ல அப்படின்னு ஐயர் கேட்கிறாரு மறுபடியும் அப்பா மறுபடியும் எங்க ஊரு தரோரு Sambho
சொல்லி என் மேல ஆள் வச்சிருக்கீங்க. போதுமா? இப்படி ஒரு காலியான பொண்ணு சொல்லியிருந்தால் ஒரு வார்த்தை கேட்டியா? அவர் நான் தொட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு ஐயரு என்ன சொல்றாரு? இந்த ஐயரு யாருக்கு வந்திருக்கு? அதாவது நீங்க எத்தனை கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கீங்க? ஐயரு பாருங்க மரக்கரண்டி ஒண்ணு வச்சிருப்பாரு. நெய்ய மட்டும் ஊற்றுவாங்க மரக்கரண்டியா அந்த வாமகோணத்துல அந்த கரண்டி எடுத்து ஐயரு ஏடி சொல்லாம விட்ட அப்படின்னு சொல்லி ஏடி சொல்லாமல் போனாய் பாப்பா கவினில அடிச்ச உடனே பள்ளமா இறங்கி போச்சு. பள்ளமா இறங்கி உன் தலை தெரியுது. இல்ல திவ்யா இல்ல கார்மி உன் தலை தெரியல. புரியல இங்க தலை தெரியுது இல்லையா? தலை தெரியும் தலை வந்தா அப்படியே சொல்லு முடிஞ்சு. வேற எங்கேயும் போனா வாய உடச்சு போவான். வாய வைக்கல அது மூஞ்சி உட போவ இல்லை முறைக்கிற உருட்டு தான் ஊர்ல யாரை விட்டு தெரியுமா அடிக்க சொல்லுவான்? அது யாரை விட்டு அடிக்க சொல்லலாம்? கேமராமேன் ஆனால் ஆயிரத்தி நீ காலையை பார்த்தா நல்லா விடிஞ்சு போச்சு. எப்படி நடந்து போனானோ அந்த காலடியை பார்த்துக்கிட்டே போன மணல் போன உடனே அதே ஆசிரியர் போய் தான் இறங்குது தடம். ஆனால் அந்த காசி பட்டணத்துல இருந்து மொட்டை பாப்பாக்கு ஒரு அம்மா கூட எடுத்துக்கிட்டு சாணம் போடுறதுக்கு வர ஆறாது. சாணத்தை பொறுக்கி கல்லு எடுத்துருவாளே நம்ம கல்லாங்க உட்காந்து விளையாடுவோம். அதனால அந்த அம்மா ஆசிரியர் வந்தால் அந்த உடனே என் மாதிரி ஆடுமா அப்படின்னு அந்த ஆரோக்கியம் கேட்கணும். எம்மா நான் ஒரு அனாதை பிள்ளைம்மா வழி தெரியாத வந்துட்டேன், எனக்கு தாய் தோப்பா யாரும் இல்லை அப்படின்னு சொன்னதான். சரி என் வீட்டுக்கு வாமா போலாம் அப்படின்னு அந்த மொட்டை பாப்பாத்தி அழைச்சிட்டு போயிட்டான். அவ பேர் அண்ணா பேசி அழைச்சிட்டு போனாலா போனது 2 பேரும் ஒரே ஊர்ல தான் இருக்காங்க. கிழக்கால திருவிழா ஆதிலட்சுமி இருக்கான், மேற்கால திருவிழா மகாபிராமணன் இருக்கான். 2 பேரும் ஒரே ஊர்லயே இருக்காங்க.
3 மாசம் தெரியல, யாருக்கும் தெரியல. ஆனால் ஐயர்களா கூடி, அதாவது அமாவாசை அன்னைக்கு எல்லாரும் கூட்டம் போட்டு பேசுறாங்க. யாருக்கு பொண்ணு இருக்கு, யாருக்கு மாப்பிள்ளை இருக்கு, விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிச்சோடனே ஐநூறுல யாரு இருக்கா, அதாவது ஐநூறுல கூடி கேட்கும்போது அப்ப அந்த ராமதாஸ் ஐயர் சொல்றாரு, என் வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் பகத்ராமரு, அதாவது வளர்ப்பு பிள்ளையா வச்சிருக்கேன். அதாவது அதன் பிறகு இந்த ஆதிலட்சுமிய அவ வளர்த்தால அந்த அம்மா இருந்துச்சு. அந்த பொண்ணு சொல்றான், என் வீட்டுலதான் ஒரு பொண்ணு இருக்கா, நானும் வளர்ப்பு பிள்ளையா தான் வச்சிருக்கேன், அவ பேரு ஆதிலட்சுமி அப்படின்னு இந்த அம்மா சொன்னான். ஓஹோ, அப்படின்னா 2 பேருக்கு பேர் போட்டு பார்ப்போமே அப்படின்னு ஐடியெல்லாம் ஜாதகத்தை செஞ்சு பார்த்தாங்க. ஏன்னா இந்த அம்மா வந்து ஏற்கனவே சரஸ்வதி ஆச்சா, அவர் பிரம்மதேவனாச்சு, 2 பேருக்கும் பொருத்தம் சரியா இருக்குது. சரியா இருந்த உடனே 8வது நாளே கல்யாணம் வச்சுக்கலாம். அப்படியே சரி, அதாவது ஆதிலட்சுமிக்கும் அவர் பிராமணருக்கும் திருக்கல்யாணம் செய்து வருகின்றார். அப்படி கல்யாணம் செய்த உடனே அதாவது பால் மரத்தையும் கொடுத்து ஆதிலட்சுமி கொடுத்து அனுப்பிட்டாங்க. இவருக்கு தாலி கட்டும் போதே தெரிஞ்சு போச்சு, இந்த லவண்டி மாமா ஏற்கனவே நம்மளுக்கு கெடுத்தவன் தான், நல்லா வசமா வந்து மாட்டிட்டான் அப்படின்னு இவன் நினைச்சுட்டான். ஆனா அவனுக்கு தெரியல, ஆதிலட்சுமி தெரியல. கழுத்துல நிறைய நகையை போட்டு பட்டுச்சீலை கட்டணும்னு தெரியல, தாலி கட்டிட்டான். பால் மரத்தை எடுத்து போய் சாமி முகத்துக்கு போய் வச்சுட்டு இவன் பாட்டு கம்மியா உட்காந்துருக்கான். நாம ஏன் இவனுக்கு போய் நாம பேசணும், ஏற்கனவே நம்மளை கெடுத்தவனாச்சு. அவனு உட்காந்துருந்தா பாரு, விடியா 4 மணி ஆச்சு, ஐடி எழுந்துச்சான். காலில் உள்ள நாள் வந்து ஒத்த நாள வரைக்கும் தகிட்டே வந்து தலையில கைய வச்சான் பாரு, அந்த அடிக்க பள்ளம் பார்த்து தெரியுது. அந்த பள்ளம் இருந்தா இது என்ன தெரியும், உனக்கு பள்ளமா இருக்குது தலையில அப்படின்னு கேட்டா. கேட்ட உடனே, ஐயா முன்னே ஒரு காலம் நன்னு என் முறையாக கைப்பிடித்தீங்க, நந்திமா கரடியாளம் தலையில அடிக்கிறேன், முந்தைய ஒரு காலத்து கைப்பிடிச்சு யாரும் கேட்டுட்டு நெய்யூத்துல கருங்காலி அடிச்சு அந்த ஆதிலட்சுமி தான் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு நீ சாவலியா, நீ சாவலா குடிச்சு தின்னு நினைச்ச சாவலியா இருக்கு. ஐயே நீ காலிக்கார பொண்ணு தெரிஞ்சா ஐயங்க பூரா வச்சுக்குவாங்க, ஆடி 2 பேர் எழுந்து ஓடி போவாங்க. அப்ப என்று அவர் அந்த பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், இதுவரைக்கும் ஆதிலட்சுமி அதாவது பகவத்ராமனுக்கும் கல்யாணம் முடிந்து இப்ப 2 பேரும் ஓடுறாங்க. எதுக்கு, இந்த ஆதிலட்சுமி காலையாளத்துக்கு தெரிஞ்சா ஐயங்கெல்லாம் அடிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எழுந்துட்டு போறாங்க 2 பேரும். போற வழியில அதாவது பிராமணர் சொல்றாரு, பின்னே நைட்டு முடிச்சு போகல, எங்கேயாவது மரத்தடியை உட்காந்துட்டு போலான்னு சொல்லி பார்க்கிறாரு. முடியாத நாம எழுந்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிலட்சுமி போறோம் ஐயரை கூட்டிட்டு. அப்ப போகும்போது அப்பதான் அந்த பிராமணர் சொல்றோம், பின்னே நாம 2 பேரும் முன் ஜென்மத்துல நாம் பிராமணர்களாகவும் பிரம்மதேவனாக இருந்து சிவனுடைய சகாமுடைய பார்க்காவரை பார்த்தேன் என்று நான் ஒரு புண்ணியத்தை முடியும். அதனாலதான் இந்த சாபம் எனக்கு சிவன் கொடுத்தாரு, உனக்கும் அதே சாபத்தை தான் கொடுத்தாரு. நீ அதாவது சரஸ்வதியா இருக்க, அதனால நீ ஐநூறு பொண்ணு உன்னை தோக்கி எடுத்து போய் வளர்த்தான். எப்படி இருந்தாலும் நீ ஐநூறு பொண்ணுதான். அதனால இருந்தாலும் இருக்கட்டும். இப்ப 7 வனத்துல 7 பொண்ணுகளை நம்ம பெற்றெடுக்க சொல்லி இருக்கிறாரு சிவன். அதனால 7 வனத்தையும் 7 பொண்ணுகளை நம்ம பெற்றெடுக்கணும். அதாவது பகவத்ராமன் உடனே ஆதிலட்சுமி
சம்மதப்பட்டு நாம 2 பேரும் 7 மனத்தை 7 குழந்தைகளை பெற்றெடுப்போம். ஆனால் குழந்தை மட்டும் கையில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால 7 மனத்தையும் 7 குழந்தைகளை பெற்றெடுத்து வருகிறார்கள். அன்பார்ந்த பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்றால் இப்பொழுது 7 குழந்தைகளும் பிறக்கக்கூடிய கதைகள் ஆரம்பிக்கப்படுகிறது. அதாவது முதல் வனத்தில் அவையாரும், 2வது வனத்தில் காளியம்மனும், 3வது வனத்திலே மாரியம்மனும், 4வது வனத்திலே வள்ளியும், 5வது வனத்திலே கபில ரிஷியும், 6வது வனத்திலே அதியமானும், 7வது வனத்திலே திருவள்ளுவர். இப்படி 7 குழந்தைகள்லாம் 4 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். அதாவது ஒவ்வொரு வனத்திலையும் ஒவ்வொரு குழந்தைய பெற்று கொண்டு போயிடுறாங்க. அதை எடுத்து வளர்க்கறதுக்கு ஒருத்தர் வராங்க. ஒவ்வொரு ஜாதிக்காரங்களும் எடுத்து ஒவ்வொரு குழந்தையா பாடுறோம். மாரியம்மா 3வது வனத்தில் பார்க்கக்கூடிய கதைகள் நிறைய இருக்கிறது. காரணம் என்னதான் பேசுறீங்கன்னு தான் கேக்குறேன். திருந்தவே மாட்டீங்களா? காரணம் கதோன் திருவடி வந்து அப்படி பார்த்தாலே ராஜலட்சுமி மகத்தானரும் முதல் வனம் என்ன வனம்? ஆவார வனம். ஆவாரம் பக்கத்தேடி போன ஷெவுல வீக்கு போடுறமா எப்படி சொல்றீங்க? அதாவது முதல் வனத்தை 2 பேரும் அப்ப அந்த அம்மா கெட்டும் தெரித்து இங்கே உட்காராக பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தை ஓடி எடுக்க போனாங்க. அப்ப ஆகாயம் பார்த்து குழந்தை எடுக்காதீங்க, கையால எடுத்தீங்கன்னா பாவம் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய எடுக்காம நாம மரம் பக்கத்துல இருந்தது. அந்த நாம தலையை ஒழிச்சு அந்த குழந்தை வச்சு மூடிட்டு அவன் அந்த வனத்தை விட்டு அடுத்த வனமாக காரை வனம். அந்த காரை வனத்தில் அதாவது 2வது வனத்திலே அதாவது பழந்தோப்பு, பழமரத்து தோப்புல 2 பேரும் கூட வேண்டும் என்று அவர் குடிகால கூடாது. கூடி இழந்த உடனே
அழகான ஒரு பெண் குழந்தை மாந்தோப்பிலே. நீ கையை நிட்டு அதுல சிறு பண்ணிச்சு அதாவது கூடி வந்ததும் 3:45 நாள் அடிச்சு போதியா ஒழுங்காக பண்ணுங்க மாந்தோப்பிலே ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையை எடுத்து போனாங்க. 6ஆவது வாரம் எடுக்கிறான்னு சொன்னோடனே பணமட்டையை போட்டு மூடிட்டு அந்த வனத்தை விட்டு மாமரத்து தோப்பு அங்கே மாந்தோப்புக்கு ஆதிலட்சுமி மகாத்மா வருகிறார். அவர் அந்த விட்டல்லவோ மாரியம்மன் இருக்கக்கூடிய வனம். அந்த வனம் அப்படி அதாவது மாந்தோப்பு. அந்த தோப்புக்கு வந்தார்கள் 2 பேரும். ஆதிலட்சுமி மகாத்மாங்களும் ஆதிலட்சுமி இந்த மாமரத்து தோப்புல இதோ இந்த இடத்துல ஒரு வேப்பமரம் இருக்கிறது. அந்த இடத்துல ஒரு பாம்பு புத்தகம் இருக்குது. அந்த இடத்துல நம்ம 2 பேரும் கூடி கலக்கலாம். அப்ப என்று 2 பேரும் கூடி கலக்கிறார்கள். அவர் கூடி நல்லா
என்ன வேணும்? ஆடாம சொல்லாயா என்ன குறையா இல்லை சந்தோஷமா என்ன சந்தோஷமா இருக்கேன் குழந்தைய போயிட்டு எடுக்க போறாங்க 4 கையோடு 2 காலோடு பிறந்தது. அதுக்கு பேர் என்ன? மாரியம்மன். அப்படி பிறந்த உடனே அப்பெல்லாம் கேமரா எல்லாம் பார்த்துட்டு உமா பார்வதி மாரியம்மனா பிறந்திருக்கிறேன். அதனால தெய்வலோகத்துல அஷ்டநாக பாம்பு இருக்குது. அந்த பாம்பை அனுப்பி அப்படி பார்த்தால் மாரியம்மன் ஆஸ்பத்திரி இறந்திருக்கிறேன். அதனால தெய்வலோகத்துல இருக்கிற பாம்பு 5 தர நாகம் அந்த பாம்பு அனுப்பி மாரியம்மனுக்கு குணப்படுத்தணும் அப்படின்னு தேவர்கள் அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது தேவேந்திரன் சிங்கமாக போயிட்டு மாரியம்மனுக்கு காவல் காக்கிறதுக்கு அனுப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல அந்த மாமரத்திலே தேன் கூடு கட்டி அதே வாய் நேரா சொட்டு சொட்டுன்னு ஒழுகுது. மாரியம்மா தேன் சாப்பிட்டுட்டே இருக்கு. அந்த நேரத்தில் அதாவது குழந்தைய எடுத்து போனாங்க. பக்கத்துல வேப்ப மரம் இருந்தது. குழந்தைய எடுக்கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த வேப்ப இலையை ஒழிச்சு சாமி வரும். செவ்வுல இருந்து மேல வாய் சும்மா சொல்லிட்டே இருக்க, சும்மா சும்மா கத்திட்டே இருக்கீங்க. அவருடைய வேப்பாயை ஒழிச்சு ஆரியம்மன் மேல வச்சுட்டு அவங்க 2 பேரும் அதாவது அடுத்த வேணாம் வள்ளிக்கொடி அந்த வள்ளிக்கொடியில இருந்து 2 பேரும் கூறார்கள். அந்த ஒரு அந்த குழந்தையை அதாவது வள்ளிக்கொடியை வச்சுட்டு அடுத்த அடுத்தவனா அப்படி அதாவது காரைவனம். காரைவனத்துல 2 பேர் கூறார்கள். அது ஒரு ஆண் குழந்தை
குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை அந்த வனத்திலே வச்சுட்டு அடுத்த வனம் கபிலவனம். கபிலவனத்தை வந்து 2 பேரும் சேர்ந்தார்கள். அதுல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை வச்சுட்டு அதாவது மூங்கில் தோப்பு தோப்புல வந்து 2 பேரும் அதாவது 2 பேரும் போனார்கள். அதுல ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையும் அதாவது எங்க போனாங்க அதாவது அந்த குழந்தையை அப்படியே அந்த மூங்கில் தோப்புல வச்சுட்டு அவங்க 2 பேரும் ஆத்திரத்தை குடிச்சாங்க. சரஸ்வதியாகவும் உருமாறி போச்சு. அப்பதான் செல்வகுமார் சொல்றாரு, உடனே வந்துட்டாரு, சாபம் முடிஞ்சு போச்சு, நீங்க 2 பேரும் இங்க போகலாம், போயிட்டு எல்லாத்துக்கும் குடும்பத்துக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் சக்கரம் 2 பேரும் வந்துட்டாங்க. அதன் பிறகு முதல் வளர்ப்பேற்றான குழந்தை அவ்வையாருக்கு பேரு வச்சு செம்புல முதலையார்களுக்கு வளர்றாங்க. அவ்வையார் 2வது குழந்தையை மணந்தோப்புல கட்டி குழந்தை மரமேலத்துக்கு சாணான்னு சொல்லுவாங்க, நாடாருன்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஒட்ட செட்டியாரும் 2 பேரும் கல் குடிக்க போனா இவன் ஏறி கல் இறங்கிருக்காராம். இவன் அந்த குடிக்கிறது கூட கல்லு குடிக்க அந்த பரமட்டைக்கு பொண்ணு கத்துது. மட்டையை எடுத்து பார்த்தான், அழகான ஒரு பெண் குழந்தை. ஏய் இந்த குழந்தைய 2 பேருக்கும் பொதுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து இறங்கி வந்தாங்க. அந்த குழந்தை உருவாங்க. இந்த 2 பேருக்கு நம்ம குழந்தைய இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்டா அப்படின்னு சொல்லி பணந்தோப்பில் கிடைச்ச குழந்தைக்கு பத்திரகாளியம்மன் பேர் வச்சாங்க. பத்திரகாளியம்மன் பேர் வச்சு அருணாருக்கு போய் நாடாரும் ஒட்ட செட்டியாரும் கும்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, வள்ளி குழந்தைக்கு வள்ளி என்று பேர் வைத்து நம்பிராட்டை எடுத்து வளர்த்து முருகப்பெருமான் கல்யாணம் பண்ணாரு. அதன் பிறகு அதாவது காரை வளர்த்திய குழந்தை அதிகமான பேர் வச்சு உடையார்மார்கள் அந்த குழந்தைய அதிகமான பேர் வச்சு உடையார்மார்கள் வளர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கபில வளர்த்திய குழந்தைக்கு கபில ரிஷி என்று பேர் வச்சு ரிஷி போட்டு வளர்க்கிறாங்க. அதாவது திருவள்ளுவர் வள்ளுவர் பண்டாரம் எடுத்து திருவள்ளுவருக்கு பேர் வச்சு அந்த வள்ளுவர் பண்டாரம் என்று சொல்லக்கூடியவர்களாம் திருவள்ளுவரை எடுத்து வளர்க்கிறாங்க. ஆனா 3வது குழந்தை ஏகாலி. 7 ஊருக்கு ஒரே ஏகாலி. அந்த ஏகாலி அப்புறம் அடே பின்னே ஆத்துல போயிட்டு போகணும். அதனால இப்ப துணி மூட்டையா தூக்கிட்டு ஆற்றுக்கு போலாம் வாடின்னு சொல்லி அழைச்சிட்டு போனால் அங்கே ஆத்துல தண்ணியில துணியெல்லாம் நீ நினைச்சு போட்டுட்டு மாந்தோட்ட போயிட்டு முத்துமுள் வெட்டிட்டு வந்துடுறேன். காலை வெட்டி போவாங்க தானே போட்டீங்கன்னா சுற்றி போ. இங்கே உட்கார முடியாது, நீ உன் தலை தெரிஞ்சுன்னா வச்சுக்கேன் 2 கொம்பையும் அப்புறம் பிச்சு போவான். தானே போய் உட்கார போ. அப்பதான் அந்த பாம்பு அர்ச்சனாக பாம்பு மாரியம்மா குழம்பு சொல்லி அந்த பாம்பு திடீர்னு ஓடுறது புத்துக்குள்ள இறங்கிச்சு. ஏன் புத்துக்குள்ள இறங்குது? அந்த இடத்துக்கு யாருமே போகல. யாராவது போயிருந்தாலும் அந்த குழந்தை கிடைச்சிருக்கும். ஆனா யாரும் போகல. அதனால ஏகாலி மட்டும் தான் அங்க போனாரு. போன உடனே அந்த அர்ச்சனாக பாம்பு புத்துல இறங்கிடுது. இறங்கி தலை தூக்கி பார்த்துட்டே இருக்கு. காலும் தலையும் ஒரே இருக்குது. ஆனா அந்த சிங்கம் அதுவும் போயிடுச்சு. தெய்வம் போயிடுச்சா? அதன் பிறகு அந்த வேப்பலைக்கு உள்ளார மாறி
மாரியம்மா 4 கையோடு 2 கால்களோடு கிரியட சிரசபுரத்துல கிரியட மாதிரி இருக்கும். அப்படி வெயில் வெப்பம் ஏற குழந்தை என்ன செய்யுது? அதான் கத்த ஆரம்பிக்குது. மாரியம்மா குவால் குவால் என்று இருக்கும்போது ஆண்டி ஓட்டமாக ஓடி அதிசயமா இருக்குது. இந்த மாம்பூர்ல அது வியாபாரம் வச்சு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கு எப்படி வியாபாரம் ஆரம்பிச்சு வியாபாரம் எப்படி வந்துச்சு? மாரியம்மனுக்கு தான் பிறந்த இடத்துல ஒழிச்சு வச்சுருக்காங்க. கெட்டவங்களுக்கு நீங்க என்ன சாமி? எடுத்து போறாங்க. அதே மாதிரி மணி 12 எல்லா சாமிக்குமே ஆகுது. பொருள் எல்லா சாமிக்குமே அப்படி பார்த்தால் ஓடி அந்த வேப்பமரம் எடுத்து பார்த்தால் 4 கையோடு 2 கால்களோடு அழகான ஒரு குழந்தை. இந்த குழந்தையை நம்ம எடுத்து போயிடணும். ஏனென்றால் நமக்கு வெகு நாளாக குழந்தைகளே நம்ம வயசாயிடுச்சு, மனைவிக்கும் வயசாகி போச்சு. இந்த குழந்தைய எடுத்து போகணும்னு நம்ம வளர்க்கணும். அப்படி அவன் தந்தையை எடுக்கிறானே சரி, நம்ம 7 ஊர் தானே துணி துவைக்கிறோம். நம்ம பிள்ளைக்கு 4 கை இருக்கிறதுனால இன்னும் 7 ஊருக்கு துணி துவைக்கிறோம். அது 4 கையா வச்சு காட்டிங்க துணியை வெளுக்கும், நாமளும் வெளுக்கலாம். அதனால 7 ஊருக்கு அதனால வீட்டுக்கு போலாமா? அப்படி என்று ஒன்னாசியம் சேர்த்து கொண்டு எங்க வராங்க? உப்பங்காலத்தில் அந்த கிராமத்துல இருந்து அந்த குழந்தை கெடுத்து உடனே எடுத்துட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அவங்க எடுத்து வந்து தங்க தாமரத்தில் சுத்தமான தனவிட்டு பாட்டி
இந்த குழந்தைங்க நல்லா தேனா வைக்கணும். அதாவது 7 கிழமைங்க சந்தா போட்டு எல்லாத்தையும் வர சொல்லி சர்க்கரை மிட்டாய் அவளும் கடலை பொரி எல்லாம் கொடுக்கணும். கொடுத்து அவங்களெல்லாம் தொட்டுல போட்டு தாளாட்ட வைக்கணும். குழந்தைய தாளாட்டிட்டா எல்லாம் காசு பணம்னா அதுல போடுவாங்க. தோல் முடிக்கிறவங்க கட்டி போட்டாங்க. அதுதான் பணம் இல்லாதவங்களாம் தோல் முடிக்கிட்டு தான் கைட்டு போடணும். வெறும் 7 ஆண்டு தோல் முடிச்சு தான் கைட்டு போட்டுருக்கேன். அது கவரிங்கா இருந்தாலும் நம்ம பாவாடை எடுத்து போய் வித்துட்டு வரணும். நான் போய் பார்த்துக்கிறேன். சரி சரி அப்படி பார்த்தா தொட்டு கட்டி குழந்தையை ஆட்டி இவங்களே இருக்குமா சாமி தானே வைக்கிறாங்க. அவங்க 2 பத்தி மட்டும் போட்டு அவங்க பாரதம் வைக்கிறாங்க. அவங்க காசு அம்மா சாமி அதான் மாறி மாரியம்மா தான் இது. அக்கா அடிக்கிறது நல்லாவே நல்லா பார்த்துக்கலாம். என்ன பண்றேன் நம்ம ஒரு குடம் தண்ணி கொண்டு வந்து வச்சு முன்னால நாங்கள் பார்த்துக்கிறோம். அது பூரா பறக்கும். என்ன பார்க்குறேன் என்னடா சிண்டா எடுத்துருவான். ஒழுங்கா உட்காந்துக்க. சொல்லுங்க ப்ரோ. என்னல ஒரு மாதிரி கொடுக்கணும். ஹலோ குழந்தை இல்லாதவங்க வருகிறோம். எனக்கு இல்லை. கல்யாணம் அந்த தாத்தா அடிச்சுக்கோ. சத்தம் முடியாது. அந்த தாத்தா அடிச்சுக்கோருன்னு
முடிஞ்சது மாரியம்மன் கையில மாந்தோப்புல கட்டி மாயத்துல பேரு அப்ப என்று மகாமாரியம்மன் மாரியம்மா உனக்கு துணிறாரோ அப்படி பார்த்தால் மகமாரி மகமாரி மனை மக்கள் எல்லாம் தாளாட்ட வேண்டும். அப்படி என்று தாளாட்டி வருகின்றார்கள்.
காசு இல்லைனாலும் பரவாயில்ல, சாமியை தொட்டு கட்டி இருக்கிறேன். அப்படியே ஒரு 3 ஆட்டு ஆட்டிட்டு உட்காருங்க. பிரசாதம் இருக்குது, எல்லாரும் வாங்கிக்கலாம். சாமி பிரசாதம். அதனால அனைத்து பொதுமக்களும் பிரசாதம் வாங்கிட்டு தான் போகணும். நீங்க பாட்டு ஓடிட்டாதீங்க. சாமிக்கு பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அனைத்து பொதுமக்களுக்கும் தருவார்கள். மாவு பறிச்சு அவங்க மாவை எடுத்துட்டு போகலாம். இல்லை நீங்க கொடுக்கிறவங்களுக்கும் கொடுக்கலாம். யாரு வேணாலும் கொடுக்கலாம் சாமி பறிச்சு. அதனால அனைத்து பொதுமக்களுக்கும் பிரசாதம் இருக்குது. வீட்டுக்கு போகாதீங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய பாரதம் இன்னைக்கே சொல்றோம். நாளைக்கு நடக்கக்கூடிய பாரதம் மாரியம்மன் பந்தலுக்கு 7 ஊருக்கும் பந்தலுக்கு துணி கட்ட போறதும், அதாவது எல்லா தேவர்களுக்கும் முத்தி போடக்கூடிய கதைகள். மாரியம்மன் முத்தவாரி போடுது இல்ல, அதனாலதான் நம்ம கோயில் கட்டுறோம். அதனால நாளைக்கு முத்தி போடக்கூடிய கதைகளும்